ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம டுட்டோரியல் 3ல பார்க்க போகிறது ஹெச்டிஎம்எல்ல இன்னும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கிறதும் அப்புறம் ஃபார்மேட்டிங்கிறது பல விதமான டேக்ஸ் தான். ஸோ பார்த்துடலாமா? ஸோ ரெடி, எல்லோரும் அவங்களோட விஎஸ் கோட ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பாதியில் நானாக பார்க்கும்போது 1.5 நிமிஷத்தோடு நிறுத்திடுறீங்க, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம ஹெச்டிஎம்எல் ஸ்டைலிங்கில் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ ஸ்டைலிங்கில் நான் சொன்ன ஒரு சில ஸ்டைலிங்லாம் சொல்கிறேன். ஸோ எப்பயும் போல் டைட்டிலில் ஸ்டைலிங்னு போட்டுருவோம், HTML ஸ்டைல்ஸ். ஓகே, ஏதோ ஒரு டேகை ஓப்பன் பண்ணிக்குவோம். H2 டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அது இப்போ ஸ்டைல் பண்ணணுன்னா நான் போன வீடியோலேயே சொன்னேன், பார்க்கலன்னா போய் பார்த்துருவாங்க. ஸ்டைலுன்ற இதை கொடுத்துட்டு டபுள்கோமேக்குள்ளே உங்களோட ஸ்டைல் என்ன பண்ணணுமோன்னு பார்க்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் சொல்லும்போது இதை பற்றி, இந்த ஸ்டைல் பற்றி இன்னும் நிறையா சொல்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் மாற்றணுன்னா பேக்ரவுண்ட் கலர் பவுடர் ப்ளூ கலர் வைக்கலாம். ப்ளூ கலர்லேயே அந்த ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கலர் மாற்றலாம். இன்ஃபோ சிம்பிள் இருக்கிறதுல ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கடுப்பு. இதோட பார்த்து நீங்கள் காப்பி பண்ணால் அந்த HTML2.html லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ் பார்த்துட்டு காப்பி ரிலேட்டிவ் பார்த்துட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்தா தான் பார்த்த காப்பி பண்ண முடியும். நான் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரகிள் ஆனேன், எப்படி பார்த்து காப்பி பண்ண போகிறோன்ட்டு. ஓகே, ஒய் ஜாப்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கான நெட்வொர்க். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல்லையும் ஒய் ஜாப்ஸ்லையும் போய் வாங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச கோடிங் டவுட்ஸ்லாம் போடுங்க, கிளியர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோ தமிழா ஃபார் கோட். ஓகே, காப்பி பண்ணிட்டேன், ஸ்பேஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ பாருங்கள், இது பிளாக் கலரில் இருக்குது. எனக்கு இந்த பிளாக் கலர் வேணாம், வேறு கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இருக்குது. பேக்ரவுண்ட் கலருக்கு பதிலாக வெறும் கலர்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கலர்ஸ் ஏதோ ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கலர் = ஏதோ ஒரு கலர் வைக்கலாம், க்ரீன் கலர் வைக்கலாம். ஓகே, டார்க் க்ரீன் சேவ் பண்ணுவோம். ஓகே, இது கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ வேறு கலர் மாற்றிக்கலாம், வெறும் க்ரீனே வைப்போம். வெறும் க்ரீன். ஓகே, அப்படியே தான் இருக்குது, எனக்கு இன்னும் மாற்றமே இது. ஒரு நல்ல கலரே வைப்போம், ரெட் கலரே வைப்போம். ரெட் சேவ் பண்ணு. ஓகே கைஸ், ரெட் கலர் வச்சிட்டோம். ரெட் கலர் வச்ச அப்புறம் எப்படி இருக்குன்றது தான் பார்ப்போமே. என்னடா என்னாச்சு? ஓகே, ரெட் கலர் வச்சாச்சு. வேறு என்ன பண்ணலாம்? ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கலாம். சைஸை வேறு ஏதாவது ஒரு இதில் மாற்றிக்கலாம். 200% வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபாண்ட்டோட, அதாவது இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும். டெக்ஸ்ட்டு மட்டும் இல்லை, அப்படியே அதோட மொத்தமே மாறும். நீங்கள் வேணால் பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸில் ஒரு கேவலமான தப்பு. ஃபாண்ட் சைஸே தப்பாக கொடுத்துட்டேன். ஃபாண்ட் /சைஸ்ன்னு கொடுக்கணும். ஓகே, சேவ் பண்ணிட்டோம். ரிஃப்ரெஷ். கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் 500%, 1000 இதெல்லாம் வச்சு பார்ப்போம். ஓகே, 500 வச்ச அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெருசாக இருக்குது. ஓகே, இது சென்டரில் வர மாதிரி பண்ணிக்கலாமா? சென்டரில் வரணுன்னா நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன், டெக்ஸ்ட் அலைன். ஸோ டெக்ஸ்ட்டை நம்ம எந்த பக்கம் அலைன் பண்ணலாம், லெஃப்டாக ரைட்டாக சென்டரா? ஸோ டெக்ஸ்ட் அலைன் = சென்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா சென்டரில் வந்துடும். ஓகே, சென்டரில் வந்துடும். பார்ப்போம் கரெக்டாக தான். கெத்தாக இருக்குது, செம்ம மாசாக இருக்கே, என்னாலே சூப்பராக இருக்குது மாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், HTML ஃபார்மேட்டிங் பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிடுவோம். HTML ஃபார்மேட்டிங்கிறது பல விதமான டேக், H1 H2 P டேக் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய டேக்ஸ் இருக்குது. போல்டு டேக் இருக்குது, ஸ்ட்ராங் டேக், இட்டாலிக் டேக், அப்புறம் எம்பர்ட் பண்ணுற டேக், டெலிட் டேக்குன்னு இருக்குது, சப்ஸ்கிரிப்ட் டேக், சூப்பர் அப்படின்ற நிறைய டேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு சொல்லி வெறுப்பேற்றுக்கு போல மொத்தமாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, பி டேக், இதுதான் போல்டு டேக். இதுக்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணாலும் போல்டாக தெரியும். ஸ்ட்ராங் டேக்
அவ்வளோ மாற்றங்கள் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எம்பட் டேகு. எம்பட் டேக் வந்து இட்டாலிக்காக தெரியும் நம்ம டெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு எம்பட் டேக், இது ஜஸ்ட் லைக் இட்டாலிக்ஸ் மாதிரி தான். நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தா அவ்வளோவா இருக்காது, பட் இதுக்கும் ஏதோ டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறானுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன டேக் போடலாம்? நிறைய டேக் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் டேக் இருக்குது. ஸோ டெலிட் டேக் வந்து அப்படியே ஸ்லாஷ் போட்ட மாதிரி இருக்கும், நம்ம எழுதிட்டு அது மேலே அடிச்சுக்குவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் டேகு, சூப்பர் ஸ்கிரிப்ட் டேகுன்ட்டு ரெண்டுத்துக்கும் சின்ன வித்தியாசம். சப்ஸ்கிரைப் டேக் வந்து கீழே வரும், சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் வந்து மேலே வரும். உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் அடிச்சு சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதுதான் இன்றைக்கி டெக்ஸ்ட் HTML ஃபார்மேட்டிங் டேக்ஸு. இதுதான் பயங்கரமான டேக்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி இன்னும் நிறைய டேக்ஸ் இருக்குது. நீங்கள் HTML ஃபார்மேட்டிங் டேக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வகையான டேக்ஸ்லாம் இருக்குது, விதவிதமாக இருக்கும். ஸோ இதில் பேசிக்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஹாய் தேர் இதெல்லாம் ஓகே. ஸ்ட்ராங் டேக் நான் வச்சுக்கிருக்கு, ஐ ஆம் ஸ்ட்ராங். ஓகே, ஐ ஆம் ஸ்ட்ராங். இட்டாலிக் டேக் நான் வச்சுக்கிருக்கு, ஐ லவ் இட்டாலின்னு போட்டுருவேன். தோலா படம் மாதிரி, ஐ லவ் இட்டாலி. அதில் பாரிஸ் வருமோ? ஓகே, ஐ லவ் இட்டாலின்னே போடுவோம், ஐ லவ் இட்டாலி. ஸோ இட்டாலிக் டேக் நான் வச்சுக்கிருக்கேன், ஐ லவ் இட்டாலி. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எம்பட் டேக் என்னத்தை போடுவோம், அது எவ்வளவோ எனக்கு புரியல, பிகாஸ் நான் பார்த்ததில் எம்பட் டேக்கும் இட்டாலிக் டேக்கும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, எம்பட் டேக்கு வாட்ச் திஸ் இந்த மாதிரி எதாவது போட்டு விடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? டெலிட் டேகுக்கு டெலிட் பண்ணுற மாதிரி, ஸோ டெலிட் திஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ மொத்தமாக அடிச்சிட்டேன், ரொம்ப நேரம் ஆக்குற மாதிரி இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் டேக்கு சூப்பர் அப்படின்ற மாதிரி டேகு. ஸோ சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ரிஃப்ரெஷ் டேட் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ டெலிட் டேக் நான் சொன்னேன், டெலிட் திஸ், வாட் இஸ் திஸ், எம்பட டேக்கு ஒன்றும் புரியல. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் டேக்கு சப்ஸ்கிரைப் இயர். மறக்காமல் நம்மளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுதான் முக்கியமான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக்கு சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் இப்போ பார்க்கலாமா? சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் கொடுப்போம். ரிஃப்ரெஷ். ஸோ இங்கே பாருங்கள், ஹாய் தேர், போல்டு, ஸ்ட்ராங் டேக் ரெண்டுத்துக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. இட்டாலிக் டேக் ஓகே. ஸோ அடுத்து வாட் இஸ் திஸ், நான் சொன்னேன்ல எம்பட் டேக்குக்கும் இட்டாலிக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ டெலிட் டேகு சப்ஸ்கிரைப் கீழே இருக்குது, சூப்பர். ஸோ கோடிங் தமிழா, பாய்.